ஆன்மீக அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். கடகராசி அன்பர்களுக்கான குரோதி தமிழகத்துடைய ஆணி மாத பலன்கள். ஆணி மாதம் பார்த்திங்கன்னா 15/6/2024 இருந்து 16/7/2020 வரையான பொது பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு ஆணி மாதம். இந்த ஆணி மாதம் 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா 19/6/2024 அன்று சனி பகவான் வக்ரகதி ஆரம்பமாகுது. ஆணி 12ஆம் தேதி 26/6/2024 அன்று புதன் பகவான் கடகராசியில் பயிற்சியடைகின்றார். ஆணி 23ஆம் தேதி 7/7/2024 சுக்கிர பகவான் கடகராசி பயிற்சியடைகின்றார். ஆணி 27ஆம் தேதி 11/7/2024 செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் பயிற்சியடைகின்றார். இப்படி ஒரு அற்புதமான பயிற்சியோடு இந்த மாதம் ஆரம்பிக்குது கடகராசி அன்பர்களுக்கு. இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதங்கள், ஆயில்யம் 4 பாதங்கள், இந்த நட்சத்திரங்களை கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆணி மாதத்தில் லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கார். லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதால சுக்கிரன் உங்களுக்கு சுகபலன் பிடி திகழ்வதால் உங்களுடைய வருமானம் திருப்திகரமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த குறைங்க இல்லாமல் இருக்க போது. அதே சமயத்தில் அஷ்டம சாந்தி சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. சூரிய பகவான் விரய சாந்தி இருப்பதால் உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம். தேவை வெளில சுற்றாதீங்க. உங்களுக்கு இந்த அஷ்டம சனி பகவான் இருக்கிறதாலையும் சூரியன் விரயத்தில் இருக்கிறதால உடல்நிலை பாதிக்கப்படலாம். கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுக்கு தேவையில்ல வெளியில் உணவு சாப்பிட தவிர்த்து கொள்ளுங்கள். அஷ்டம ராசியில் சனி பகவான் சந்திப்பதால் வைத்திய செலவுகள்லாம் கொஞ்சம் இருக்கும், தவிர்க்க முடியாது. கவனமாக இருங்க. அந்த வெளியூர் பயணம் போது செல்லும் போதெல்லாம் மிக மிக ஜாகிரதையாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு விளைந்த பொருட்களை எடுத்து செல்லக்கூடிய நிலை இருந்தால் மிக மிக கவனமாக இருங்க, பார்த்துங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் உள்ள பொருட்களும் கொஞ்சம் களவு போத கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிங்க. மற்றவங்கள்ட்ட கொஞ்சம் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்துடுங்க. தேவையில்லாமல் மற்றவங்கள்ட்ட பேச்சு வார்த்தைகளோ வாக்குவாதம் செய்வதையோ தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பு. அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது. அமைதியாக இருங்க. இந்த மாதம் உங்களுக்கு வெளியூர் பயணம் போகும்போது அலுவலக சம்பந்த ஃபைலோ இல்லை விலையுயர்ந்த ஆபரணங்களோ எடுத்து சொல்லும்போது ரொம்ப கவனமாக இருங்க. இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது நல்லது. இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. ரொம்ப நிதானமாக இருங்க, பார்த்துங்க. அவசியம்லாம் கொஞ்சம் இரவு பயணத்தை தவிர்ப்பதோ இல்லை அவசியம் இருந்தால் கூட வேறு பணியாளரையோ இல்லை உறவினர்களோ அழைத்து செல்வது நல்லது. அதனால தான் உங்களுக்கு கிரக நிலையங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றீங்க கடகராசி அன்பர்கள். கவனம். அரசு பணியுள்ளவர்கள் பார்த்தோன்னா இந்த ஜீவனக்காரனாகிய சனி பகவான் கொஞ்சம் அஷ்டம சாந்தி உங்களுக்கு இருக்கிறதால அதே சமயத்தில் ஆணி 5ஆம் தேதி வக்ரகதி செல்ல ஆரம்பிக்கிறாரு. அதனால் உங்களுடைய பணிகளில் மிக மிக ஜாக்கிரதையாக கவனமாக இருப்பது நல்லது. நீங்கள் மேலதிகாரிட்டையும் மற்றும் கூட செய்யக்கூடிய ஊழியர்கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பார்த்துங்க, ஜாகிரதையாக இருங்க. பொறுப்புகளில் கொஞ்சம் தவறு ஏற்பட்டால் கூட உங்களுக்கு அதையே உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக ஏற்படக்கூடிய இருக்குது உங்களுக்கு. அதனால் ஜாகிரதையாக இருங்க. சிலர் கொஞ்சம் வெளியூர் மாற்றங்கள் கிடைக்கலாம். சிலர் கொஞ்சம் வெளிநாட்டில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாகனம் ஓட்டும்போது நிதானம் அவசியம். ஜாகிரதையாக. ஏன்னா டிரைவர் வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் இருப்பீங்க. அவங்களாம் கொஞ்சம் வாகனத்தை இயக்கும்போது கவனமாக இருங்க. இந்த தொழில் வியாபாரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு கிரகங்கள் பார்த்து இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் சாதகமாக இருக்குது உங்களுக்கு. அதனால் இந்த உலக நடப்பு செய்யக்கூடிய அரசியல் மாற்றங்கள் மற்றும் பொருளாதார மாற்றங்களை கொஞ்சம் கவனத்தில் வச்சு உங்களுடைய பொருள் உற்பத்தியோ ஏற்றுமதி இறக்குமதியோ கொஞ்சம் பார்த்துங்க. தொழிலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்லது தான் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் உங்கள் உற்பத்தி அளவோடு வைத்துக் கொள்ளுங்கள். கூட்டாளியை நம்பி சில விஷயங்கள் செய்யாதீங்க. துரோகம் செய்யக்கூடிய நிலை ஏற்பட போது ஜாகிரதையாக இருங்க. புதிய முதலீடுகள்லாம் அந்த மாதம் கண்டிப்பாக தவிர்த்துடுங்க. அதிக முதலீடு செய்வதோ, பிரான்ச் ஓப்பன் அதிக முதலீடு செய்வதையோ, அதிக இறக்குமதி செய்வதையோ கொஞ்சம் இந்த மாதம் தவிர்ப்பு. அதை குறைக்க வேண்டாம், விட்டுருங்க. அதெல்லாம் வேண்டாம், தவிர்த்துடுங்க. ஏற்றுமதி இறக்குமெல்லாம் கொஞ்சம் எதிர்பாராத சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளிநாட்டு வர வேண்டிய பாக்கிகள்லாம் கொஞ்சம் வருவதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாகவே நீங்கள் கையாளுவது, பணத்தையோ பொருட்களையோ ஏற்றுமதி இறக்குமதியோ கொஞ்சம் கவனமாக இருக்கும்.
பொதுவாக அந்த மாதம் மாணவர்களுக்கு பார்த்துச்சுல இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கிரக சஞ்சாரங்கள்லாம் கொஞ்சம் சாதகமாக இல்லை உங்களுக்கு. அதனால் வீண் கவலைகள்லாம் மனசில் இருக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது. காரணம் இல்லாமல் பயம், பாடத்தின் மீது நாட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த சோம்பல் மசதியும் அதிகமாக இருக்க போது உங்களுக்கு. அதை நீக்குவதுக்கு ஏதாவது கொஞ்சம் உடற்பயிற்சி பண்ணுங்கள், கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, தியானம் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அதுலேருந்து நீங்கள் விடுபடலாம். நீங்கள் சக மாணவனும் கொஞ்சம் நெருங்கி பழகுவதை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது. பழகவே வேண்டாம். நீங்கள் ஒன்றும் வேலையோடு இருங்க. ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் இருப்பதே உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பு. இந்த விவசாய அன்பர்களையும் பார்த்தா பொதுவாக அந்த மாதம் முதல் 3 வாரங்கள் கொஞ்சம் கிரகங்கள்லாம் கொஞ்சம் அனுகூலமாக இல்லை உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் அலைச்சலும் கண்ணீரும் போட வேண்டியிருக்கு உங்களுக்கு. அதனால் வந்து உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கக்கூடிய நிலை இருக்குது. விவசாயிகளுக்கு உடம்பு பார்த்துங்க. அதே மாதிரி அதிக பணமும் உங்களுக்கு விளையக்கூடிய நிலை ஏற்பட போகுது. கால்நடை பராமரிப்புலேயும் அதிக பணம் செலவாக போதில் மாத கடைசியில் உங்களுக்கு கொஞ்சம் கடன் வாங்கி நிலைமையை சமாளிக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. அதனால் என்றைக்கோ கடன்லாம் இன்றைக்கி நீங்கள் அடைக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது உங்களுக்கு. ஜாகிரதையாக இருங்க. இரவு நாளில் கொஞ்சம் ஜாகிரதையாக வயல்வெளி போயிடுவாங்க. இந்த விஷ ஜந்துக்களாகலாம் சில பாதிப்புகள் ஏற்படலாம் உங்களுக்கு. கொஞ்சம் மெச்சரிக்கையாக இருப்ப சிறப்பு உங்களுக்கு. பொதுவாக பெண்மணிக்கு பார்த்து வச்சிங்கன்னா கொஞ்சம் குடும்ப நிர்வாகத்தில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. அதே சமயத்தில் கொஞ்சம் ஆரோக்கியத்துலேயும் குறைவு ஏற்பட போகுது உங்களுக்கு. தசாபுத்தியெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பாதமாக இருந்துச்சுன்னா சில பேருக்கு சில அறுவை சிகிச்சையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட போகுது. என்னதான் இருந்தாலும் ஆயுள் கிரகம் ஆகிய இருக்குதா உங்களுக்கு எந்த விதமான ஆயுளுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அதனால் உங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டாலும் ஆயுள் சிறப்பாக இருக்கக்கூடிய நிலையில் தான் இருக்குது உங்களுக்கு. பொதுவாக இந்த மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடைய உடல்நிலை கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன பிரச்சனை இருந்தாலும் மருத்துவ அணுகி ஆலோசனை பெற்று மருத்துவம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு சிறப்பு. இந்த சனிக்கிழமையில் போய்ட்டு கோயிலில் வந்து கொஞ்சம் எள்ளு தீபம் போட்டு விளக்கேற்றுவது உங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் அமைதியும் கொடுக்கும். அதே மாதிரி சில பிரச்சனைகளையும் கொஞ்சம் தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட போகுது உங்களுக்கு. உங்களுக்கு சந்தோஷம் பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் 11ஆம் தேதி 15ஆம் தேதியெலாம் இருக்குது உங்களுக்கு. அந்த மாதங்களில் சில விஷயங்களை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு. மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக மாதமாக இருந்தாலும் உங்களுடைய எச்சரிக்கைகளை கவனியை உங்கள் பணி மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.